अभी और एक स्पिरिट के बारे में देखेंगे. இன்னொரு ஆவி குறித்து பார்க்கலாம். ये बहुत ही डेंजरस स्पिरिट है இது ரொம்ப பயங்கரமான ஆவி. और ये स्पिरिट आज इस दुनिया में है. இந்த ஆவி இந்த உலகத்திலே இன்று இருக்கிறது. आज एक क्रिया कर रहा है. இன்று அந்த உலகத்திலே கிரியை செஞ்சு கொண்டு देखो இருக்கிறது. दानियल 7वां अध्याय தானியேல் 7ஆம் அதிகாரம் उसका 3रा वचन पढ़ेंगे. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 7 बड़े बड़े जंतु 7 பெரிய பெரிய மிருகங்கள் समुद्र से आ रहे हैं, बाहर आ रहे हैं. கடலிலிருந்து வெளியே வருகிறது. समुद्र के अंदर से கடலிலிருந்து 4 जानवर बाहर आ रहे हैं. 4 மிருகங்கள் வெளியே வருது. वो एक एक का नाम भी दिया है. அது ஒவ்வொருத்தருடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கு. अगला वचन में उसका पहला पशु का नाम क्या है? அடுத்த வசனத்திலே முதல் மிருகத்தின் பெயர் என்னது? उसका नाम है लायन. அதுக்கு சிங்கம் என்று பெயர். वो सिंह का जैसा दिखाई देता है. அது சிங்கத்தை போல இருக்கிறது. और दूसरा कौन सा है? அடுத்தது எது? बालू. அது ஒரு கரடி. वो बालू के जैसा दिखाई देता है. கரடியை போல இருக்கிறது. और तीसरा மூன்றாவது लेपर्ड. அது ஒரு சிறுத்தை போல இருக்குது. चीता जैसा दिखाई देता है. சிறுத்தை போல இருக்கிறது. और चौथा का नाम बताया नहीं है. அந்த நாலாவது மிருகத்தின் பெயர் சொல்லப்படவில்லை. टेरिबल स्पिरिट, टेरिबल बीस करके लिखा है. அது பயங்கரமான மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो भयानक पशु है करके लिखा है. அது பயங்கரமான மிருகம் என்று சொல்லப்படுகிறது. लेकिन उसका नाम नहीं दिया. ஆனா அதுக்குரிய பெயரை கொடுக்கவில்லை. लेकिन ये चारों जानवर, ஆனா இந்த 4 மிருகமும் ये एक मरीन स्पिरिट्स है. இது ஒரு சமுத்திரத்தின் ஆவி. ये किधर से उठकर आ रहा है? அது எங்கிருந்து வருகிறது? समुद्र के अंदर से उठकर आ रहा है. கடலில் இருந்து வெளியே வருகிறது. ये चारों प्राणी क्या है? இந்த 4 मिருகமும் என்னது? ये पॉलिटिक्स है. இது அரசியல். पहला लायन जो है नेबुकदनेस्सर. முதலாவது அந்த சிங்கமானது நேபுகத்நேசர். ये बाबिलोन राज्य को इंडिकेट करता है. இது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. दूसरा இரண்டாவது मेदियो पर्सिया. மீதியர் பர்சியர். ये साइरस और दारियस को इंडिकेट करता है. ये साइरस दारियुसे குறிக்கிறது. मेदियो पर्सिया का राज्य को इंडिकेट करता है. மீதியர்கள் பர்சியருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. और लेपर्ड அந்த சிறுத்தையானது, जो चीता है वो அந்த சிறுத்தையானது अलेक्जेंडर, அது அலெக்சாண்டர் ग्रीक राज्य को इंडिकेट करता அது है. கிரேக்க ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது. लेकिन चौथा जानवर के बारे में बोला नहीं ஆனா गया. நான்காவது மிருகத்தை குறித்து சொல்லப்படவில்லை. ये चौथा जानवर भयानक जानवर है. இந்த நான்காவது மிருகம் பயங்கரமான மிருகம். ये भी कहां से उठ रही है? अभी இதுவும் எங்க இருந்து தான் வருது? समुद्र के अंदर से उठ रहा है. கடலில் இருந்து தான் வருகிறது. This is a marine spirit. இது அந்த கடலில் உள்ள ஆவி. Politically जो कोई इन्फ्लुएंस होते हैं, அந்த அரசியல்ல யாரெல்லாம் ஈடுபாடு வைக்கிறார்களோ they are influenced into the marine spirits. அவர்கள் இந்த கடலின் ஆவி கூட ஈடுபாடோடு இருக்கிறார்கள். उनके साथ में होगा. அவங்க கூட இருக்கும். लोग बोलते हैं, ऐसा बोलते हैं, ஜனங்கள் இப்படி சொல்லுவாங்க, क्रिश्चियन में एक आदमी पॉलिटिकल में होना चाहिए. கிறிஸ்தவத்திலே ஒரு நபர் அங்க அரசியல் இருக்க வேண்டும். मैं बोलता हूं नहीं होना चाहिए. நான் சொல்றேன் இருக்க கூடாது. अपना भरोसा पॉलिटिकल के ऊपर नहीं है. நம்மளுடைய நம்பிக்கை அரசியல் மேல அல்ல. अपने भरोसा पॉलिटिकल में जो क्रिश्चियन है उसके ऊपर नहीं है. நம்மளுடைய நம்பிக்கை அந்த அரசியல்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் மேல அல்ல. अपना भरोसा मसीह के ऊपर है. நம்மளுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல இருக்க வேண்டும். ये मरीन स्पिरिट का प्रभाव में आप आना नहीं चाहिए. இந்த சமுத்திரத்தின் ஆவியின் கட்டுக்குள்ளாக நீங்க வரக்கூடாது. कुछ लोग आप देखो हमेशा पॉलिटिकल में रहेंगे. ஒரு सिलर्களை பாருங்க எப்போதும் அந்த அரசியல்லே இருப்பார்கள். बीजेपी क्या बोलता है? அந்த பிஜேபி என்ன சொல்றான்? कांग्रेस क्या बोलता है? कांग्रेस என்ன சொல்றான்? और बाकी जो पॉलिटिशियंस क्या बोलते हैं? மத்த பொலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க? इसी के बारे में जानकारी लेते रहेंगे. அத குறித்தே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ये किसके प्रभाव में आगे? இது யாருடைய கட்டுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள்? ये मरीन स्पिरिट्स का प्रभाव में आगे. இந்த கடலில் உள்ள ஆவியின் கட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். ये पॉलिटिकल जो इशू चल रहा है, இந்த அரசியல் பிரச்சனையானது, ये सब मरीन स्पिरिट्स का काम है. இது எல்லாம் கடலின் ஆவிக்குரியது. आप सोचेंगे ये क्या हो रहा है दुनिया में, क्या हो रहा है? நம்ம நினைக்கலாம் இது என்ன நடக்குது உலகத்துல? दुनिया में जो होना नहीं चाहिए हो रहा है. உலகத்துல எது நடக்க கூடாதோ அது நடக்குது. ये क्यों हो रहा है मालूम है? இது ஏன் நடக்குதுன்னா ये सब मरीन स्पिरिट्स का काम है. இது எல்லாமே அந்த கடலின் ஆவியின் வேலை. लेकिन जिस तरह यूदास कारियोत को पता नहीं चला, எவ்விதமாக யூதாஸ்க்கு தெரியாமல் இருந்ததோ उसी तरह हर एक पॉलिटिशियन को पता नहीं है. அவ்விதமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாது कि उन लोग किसका प्रभाव में आ गए. அவங்க எந்த கட்டுக்குள்ளாக They are இருக்கிறார்கள். in the उन लोग सब जन मरीन स्पिरिट्स का प्रभाव में आ அவர்கள் चुके எல்லாம் हैं. அந்த சமுத்திரத்தின் ஆவிக்குள் கட்டுக்குள்ளாக வருகிறார்கள். समुद्र के अंदर जो अशुद्ध आत्मा है, அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி वो बाहर आकर ये
ये काम कर रहा है। அது வெளியே வந்து இந்த காரியங்களை ये செய்கிறது. चारों प्राणी कहां से उठकर आया? இந்த 4 மிருகம் எங்க இருந்து வந்தது? समुद्र के अंदर से उठकर आया। கடலில் இருந்து வெளியே வந்தது. सोच के देखो आज कितना जन इसका प्रभाव में है। யோசி பாருங்க யாரெல்லாம் இந்த கட்டுக்குள்ளாக இருக்கிறாங்கன்னு. बहुत से लोग इस प्रभाव में है। अनेகர் இந்த கட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க. हमेशा दिन भर दिन और रात उसी को देखते रहेंगे। எப்பொழுதும் இரவும் பகலும் அதே பார்த்து கொண்டு இருப்பார்கள். कोई भी एक चीज के बारे में पूछो, யாராவது ஒரு காரியத்தை குறித்து கேளுங்க, टिप ऑफ द फिंगर में टिप ऑफ द टंग में आंसर होगा। அது உதடின் நுனியிலே அங்க அதுக்கு பதில் இருக்கும். पॉलिटिकल आंसर होगा। அந்த அரசியலுடைய பதில் இருக்கும். इन लोग इसका प्रभाव में आ चुके हैं। அதுடைய கட்டுக்குள்ளாக அவங்க ये வந்துட்டாங்க. चौथा स्पिरिट के बारे में अभी देखेंगे। இந்த 4வது ஆவி குறித்து நம்ம பார்க்கலாம். प्रकटीकरण 13वां अध्याय, प्रकाशित वाक्य 13 अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் उसका पहला वचन अपन पढ़ेंगे। முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். तब मैंने एक पशु को समुद्र में से निकलते हुए देखा, जिसके 10 सींग और 7 सिर थे। उसके सींगों पर 10 राजमुकुट और उसके सिरों पर परमेश्वर की निंदा के नाम लिखे हुए थे। जो पशु मैंने देखा वह चीते के समान था। जो पशु मैंने देखा இந்த மிருகத்தை நான் பார்த்தேனோ वो चीते के समान था। அது சிறுத்தை போல இருந்தது. यहाँ पर देखो ये 4 जानवर में एक जानवर जो है चीता है। அது 4 மிருகத்திலே ஒரு மிருகம் வந்து அந்த சிறுத்தை. लेकिन एक जानवर जो समुद्र से उठा, ஆனா ஒரு மிருகம் இது கடல்ல இருந்து வந்த ஒரு மிருகம், वो देखने के समय चीता समान था। அது பார்க்கும்போது சிறுத்தை போல இருந்தது. और उसके पांव भालू के से और उसका पैर जो है बालू का जैसा था। அதோடைய கால்கள் கரடியை போல. देखो पहला जो था वही यहाँ पर अपन देख रहे हैं। முதலாவது எது இருந்ததோ அதே தான் நம்ம பார்க்கிறோம். आगे और मुंह सिंह का सा था। और मुंह जो है सिंह के समान था। அவனுடைய முகம் வந்து சிங்கத்தை போல இருந்தது. देखो यहाँ पर प्रभु ने कहा, இங்க தேவன் சொன்னார், यहाँ पर ये जानवर को देखने के समय இந்த மிருகத்தை சொல்லும்போது यहाँ पर तीनों जानवर मिक्स होकर देखा है இந்த वो। 3 மிருகத்தையும் கலப்படையாக பார்த்தான். दानियल ने जब देखा, தானியேல் சொல்லும்போது सिंह को देखा है, சிங்கத்தை பார்த்தான். बराबर बता दिया सिंह था। சரியாக சொன்னான் சிங்கம் இருக்கிறது. दूसरा बालू था, இரண்டாவது கரடி, तीसरा चीता समान था, மூன்றாவது சிறுத்தை போல இருக்குது. लेकिन चौथा का नाम दे नहीं पाया। ஆனா நான்காவது மிருகத்தை குறித்து சொல்ல முடியவில்லை. चौथा का नाम क्या है? நான்காவது மிருகத்தின் பெயர் என்ன? इसने बोला सिर्फ भयंकर है, இவன் அது வெறும் பயங்கரமானது என்று लेकिन சொல்லிட்டான். यहाँ पर जॉन बताता है ஆனா இங்க யோவான் சொல்கிறார், वो देखने के समय चीता समान था, அவன் சொல்லும்போது அது பார்க்கும்போது அது சிறுத்தை போல, उसका पैर बालू समान था, அவனுடைய கால்கள் கரடியை போல, उसका मुंह सिंह के समान அவனுடைய था। முகம் சிங்கத்தை போல ये இருந்தது. कौन सा जानवर है? இது என்ன மிருகம்? ये जानवर का नाम दानियल को पता नहीं இந்த था, மிருகத்தின் பெயர் தானியேலுக்கு தெரியாது. इसलिए उसे बताया नहीं। அதுக்காக அவன் சொல்லலை. लेकिन यहाँ पर जॉन को दिखाया प्रभु ஆனா ने। இங்க யோவானுக்கு தேவன் காட்டி ये இருக்கிறார். कहां से उठकर आ रहा है? இது எங்க இருந்து வருகிறது? समुद्र से उठकर आ रहा है। கடலில் இருந்து வருகிறது. This is the marine spirit। இது அந்த கடலின் ஆவி. और ये उठकर आने के समय இது எழும்பி வரும்போது उसके माथे में निंदा का नाम था। அவனுடைய நெத்தியிலே நிந்தை என்கிற பெயர் இருந்தது. इसका माथे में निंदा का नाम था। அவனுடைய நெத்தியிலே நிந்தை என்கிற பெயர் இருந்தது. इस जानवर का माथे में இந்த மிருகத்தின் தலையிலே निंदा जैसा नाम था। நிந்தை என்கிற பெயர் இருந்தது. प्रभु का निंदा का नाम था। தேவனுக்கு நிந்தையான பெயர் இருந்தது. सोच के देखो ये जानवर कहां से उठकर आ रहा है? யோசிச்சு பாருங்க, இந்த மிருகம் எங்க இருந்து வருகிறது? समुद्र से आ रहा है। கடலில் இருந்து வருகிறது. This is the marine spirit। இதுதான் அந்த கடலில் உள்ள ஆவி. लेकिन marine spirit क्या है देखिए, ஆனா இந்த கடலின் ஆவி என்னன்னு பாருங்க. वो किस तरह काम करता அது है। எவ்விதமாக வேலை செய்கிறது? सो ये टेरिबल बीस्ट के अंदर இந்த பயங்கரமான மிருகத்துக்குள்ளே उसके माथे में निंदा का नाम लिखा गया। அவனுடைய நெற்றியிலே நிந்தையான பெயர் இருக்கிறது. ये है तीसरा मैराइन स्पिरिट। இது மூன்றாவது கடலின் ஆவி. ये पॉलिटिकल स्पिरिट है। இது அரசியல் ஆவி. पॉलिटिक्स के अंदर ये मैराइन स्पिरिट प्रभावित होता இந்த है। அரசியலுக்குள்ளாக இந்த கடலின் ஆவி கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறது. इसलिए हमेशा ध्यान में रखो, அதனால கவனமா இருங்கள். कभी पॉलिटिकल में मत जाना। எப்பவும் அரசியலுக்குள்ளே போக கூடாது. अगर पॉलिटिक्स के अंदर जा रहे हैं அரசியலுக்குள்ளே तो போனோமானால் इसका मतलब ये है அதுக்கு அர்த்தம் இது, कि हम मैराइन स्पिरिट का प्रभाव में आ गए। நம்ம அந்த கடலின் ஆவியின் கட்டுக்குள்ளாக வந்து விட்டோம். बहुत से लोगों को बहुत अच्छा लगता है அநேகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் पॉलिटिक्स में जाने के लिए। அரசியலுக்குள்ளே போவதுக்கு. क्या जाने के बाद वापस नहीं आ सकते हैं। அங்க உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது.